அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். எதை பற்றி அப்படின்னா, சுச்சுவேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னா, பருவ வயதில் ஒரு துணை தேவைப்படும். அந்த துணை விருப்பு வெறுப்பற்று ஒரு பொசசிவ்னஸ் இல்லாமல் ஒரு உறவு, அதாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உறவு ஒரு ஆணும் பெண்ணும் நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பருவ வயதில், அதாவது 11வது 12வது படிக்கக்கூடிய வயதில் அவங்க 2 பேரும் படத்துக்கு போகலான்னா போகலாம், இல்லை பீச்சுக்கு போகலான்னா போகலாம், மாலுக்கு போகலான்னா போகலாம். ஆனால் அது சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுக்கு யாரோட போகணும்னு அந்த ஸ்பாட்டில் விருப்பம் இருக்கோ அவங்க போகலாம். இட்ஸ் லைக் அ டேட். ஸோ அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப பிரபலமாயிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு இருக்கும், காதல் இருக்கும். காதலியை பல பெயர்கள் கொண்டு வர்ணிப்பாங்க, அழைப்பாங்க. அப்புறம் அதே காதலியை வேறு மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் பெஸ்டி அப்படின்ற ஒரு உறவு வந்துச்சு. இப்போ சுச்சுவேஷன்ஷிப்புக்கு போயிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் இங்கே அந்த ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகிறது. இது நல்லதா கெட்டதா, இது மோசமானதா, இது என்ன பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம போக போக தான் தெரியும். ஸோ இப்படி கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகிறது. அதற்கு ஏற்றாற் போல் இளைஞர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்றதற்கு ஏற்றாற் போல் இன்றைக்கி நிறைய ஆப்புகள் இருக்குது. அதாவது இளைஞர்களுடைய அந்த புத்தி கூர்மையை மழுங்கடிக்கக்கூடிய வகையில் யார் வேணுனாலும் சேட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். டேட்டிங் ஆப் என்று நிறைய ஆப்புகள் இளைஞர்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் அதில் சிக்கணும் அப்படின்னா, இப்போ 11வது 12வது படிக்கக்கூடிய பெண் மற்றும் ஆண் குழந்தைகள், பருவ வயது எய்திய ஆண் மற்றும் பெண். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதனுடைய விளைவுகள் தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறனால பல்வேறு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த வகையில் ஒரு டாக்டர் பேசுகிறாங்க, இந்த சுச்சுவேஷன்ஷிப்பால் நிறைய கொலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசித்தேன், என்னடா இவனுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னானுங்க, அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்னானுங்க, அதுக்கப்புறம் பெஸ்டி மாமா குட்டின்னானுங்க, இப்போ இதெல்லாம் தாண்டி சுச்சுவேஷன்ஷிப்புன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு. இது மூழ்கினாலும் கவலைப்படாத சுச்சுவேஷன்ஷிப்பு, மூழ்காத ஃப்ரெண்ட்ஷிப்பு கேள்விப்பட்டிருப்போம். இது என்னென்னா, மூழ்கினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஏன்னா இது சுச்சுவேஷன்ஷிப்பு அப்படின்றாங்க. இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய அந்த பருவ வயது எவ்வளவு ஒரு மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாருங்கள். இப்போ ரீசண்டாக மதுரையில் அல்ட்ரா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய 2 பேர் பசங்க, ஃபைசல் மற்றும் ஜெயசீலன், தன் பாலின உணர்வால், தன் பாலின ஈர்ப்பால் 2 பேரும் அதில் ஃபைசலை ஜெயசீலன்றவன் கொண்டிருக்கிறான். இது மதுரையில் நடந்திருக்கு. இப்போ ரீசன்ட் நியூஸ், 2 டேஸ் நியூஸ். ஸோ இப்படி அவர்களுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கும் விதமாக இருக்கக்கூடிய ஆப்புகளை முதலில் தடை செய்ய வேண்டும். இந்த கேக்கான ஆப், லெஸ்பியன்ஸ்க்கான ஆப், இந்த சுச்சுவேஷன்ஷிப் ஆப், சேட்டிங் ஆப் அப்படின்ற நிறைய அப்ளிகேஷன்ஸை முதல்ல மொபைலில் பெற்றவங்க பாருங்கள். இது பயங்கர விளைவுகளை பின்னாட்களில் ஏற்படுத்தக்கூடும். உங்கள் மகன் மகள் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதற்கான விலை குடும்பத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த சுச்சுவேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஒரு 200 to 500 பேர் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரமான சுச்சுவேஷன்ஷிப்பை பற்றி
உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. இதே போன்று நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களை வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.